வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேக்ஸில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். எண்களில் டைப் 6லேருந்து 10 வரை இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். பார்ட் 2, பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூ கிடைக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுறது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிடிஎஃப் மேக்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் வைக்கிறேன். அதை போய் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ் வீடியோக்குள்ள பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ டைப் 6ல் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் என்பவர் மேக்ஸில் பெற்ற மதிப்பெண் அறிவியலில் பெற்ற மதிப்பெண் போன்று 2.5 மடங்கு அதிகம். அவர் இரு பாடங்களில் சேர்த்து 140 மதிப்பெண் பெற்றிருந்தால் கணிதத்தில் பெற்ற மதிப்பெண் என்ன? ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸ் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. சயின்ஸ் மார்க் நமக்கு கொடுக்கல, ஆனால் மேக்ஸ் மார்க்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு குழுவாக தான் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் மார்க்கை போல் 2.5 மடங்கு அதிகம் மேக்ஸ் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சயின்ஸ் மார்க்கு தெரிலனா சயின்ஸ் சப்ஜெக்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அதுதான் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 1ல் சயின்ஸ் மார்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேக்ஸ் மார்க்கு 2.5 மடங்கு வந்து சயின்ஸை போல் அதிகம்னு சொன்னதுனால சயின்ஸுக்கு எக்ஸை கொடுத்துருக்கனால 2.5 மடங்கு அவங்க கொடுத்துருக்க 2.5 மடங்கு வேல்யூ ப்ளஸ் எக்ஸை போட்டால் மேக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? அதை வந்து என்ன பண்ணலாம், இப்படியும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 × 2 என்ன வரும், உங்களுக்கு 4 வருமா? 4 கூட ஒன்று ஆட் பண்ணால் 5 5/2 இதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஒன்று இப்படியும் எழுதுனா இல்லை இப்படியும் எழுதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பாடங்களும் சேர்த்து 140 மதிப்பெண் பெற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ சயின்ஸ் மார்க் எக்ஸ் பிளஸ் மேக்ஸ் மார்க் எப்படி மாற்றி வச்சிருக்கோம், 5/2 எக்ஸ். அது ரெண்டையும் கூட்டினோம்னா 140 கிடைக்குது. இந்த ஸ்டெப்ல எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கிட்ட இருக்க வேல்யூ இங்கே போய் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்க வேல்யூ இங்கே போய் மல்டிப்ளை பண்ணணும். கீழே வந்து நம்பர் கீழே எந்த வேல்யூ இல்லைன்னா அதுக்கு 1 இருக்கதான் தான் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2x + 2ன்னு வந்துருமா? கீழே 2x ÷ 2 போட்டாச்சு. இந்த பக்கம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5/2. அதே தான் நம்ம போட்டோம். இப்போ 2க்கு 2க்கு காமனாக ஒரு 2 எடுத்துக்கலாமா? அப்புறம் மேலே இருக்க 2x + 5x = 140. இந்த ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்கோங்க. இது பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஈஸி இல்லை. இப்போ 2x + 5x ரெண்டையும் கூட்டணும்னா 7xன்னு கிடைச்சிருதா? டிவைடட் 2 = 140 எழுதிட்டோம். இப்போ 7xோட மட்டும் வேல்யூ வேணும்னா இங்கிட்ட இருக்க 2 இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகுமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7x = 280. இப்போ எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேணுங்கிறனால இந்த பக்கம் இருக்க மல்டிப்ளேயில் இருக்க 7 வந்து இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு டிவைடாக கன்வெர்ட் ஆகுமா? அப்போ 280 ÷ 7 போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ எக்ஸ் வேல்யூ 40. எக்ஸுங்கிறது நம்ம என்ன சப்ஜெக்டாக வச்சோம், சயின்ஸ்னு வச்சோமா? அப்போ சயின்ஸ் மார்க்கு 40. அப்போ மேக்ஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு கொஸ்டின்லாம் மேக்ஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் மார்க் கேட்டிருந்தா நம்ம இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிருக்கலாம், ஆன்சர் வந்து 14 போட்டிருக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸ் மார்க் கேட்டிருக்கனால 2.5 மடங்கு அதிகம், சயின்ஸை போல 2.5 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேக்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம், 5/2 எக்ஸ்ன்னு வச்சுருந்தோமா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 14 போட்டுருவோமா? இப்போ என்ன பண்ணணும், 2 டேபிள் அடித்தோன்னா 1 டைம் 2 வரும், இங்கே 20 டைம் வரும். அப்போ 20 × 5 டைம் உங்களுக்கு என்ன வரும், 100 வரும். ஸோ மேக்ஸோட மார்க் 100, சயின்ஸோட மார்க் 40. நம்மளுக்கு கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருக்கனால ஆன்சர் உங்களுக்கு 100. இந்த சம் புரிஞ்சிருச்சா? அடுத்த சம் பார்க்கலாம். டைப் 6லேயே செகண்ட் சம். ஒரு மாணவர் போட்ட 48 கணக்குகளில் சரியாக போட்டதை விட 2 மடங்கு தவறாக இருப்பின் சரியாக போட்ட கணக்குகள் எவ்வளோ? ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல் என்ன எழுதுவோம், டோட்டல் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 48 கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்களா? 48 கணக்கில் தான் சரியாக போட்டதை விட 2 மடங்கு தவறாக இருக்குதாமா. அப்போ கரெக்ட் ஆன்சரை விட 2 மடங்கு தவறான ஆன்சர்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சரை என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு வழக்கம் போல் எடுத்தாச்சு. அப்போ ராங் ஆன்சர் 2 மடங்குங்கிறனால 2xன்னு எடுத்துட்டோமா? இப்போ ஸ்டெப்ஸ் 2ல் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு டோட்டல் சம்மோட வேல்யூ வேணும்னா கரெக்ட் ஆன்சரையும் தவறான ஆன்சரையும் கூட்டணும்னா நம்மளுக்கு டோட்டல் சம் வேல்யூ கிடைச்சிருமா மார்க்கு? அதுதான் பண்ண போகிறோம். கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் ராங் ஆன்சரை கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் சம் மார்க் கிடைச்சிரும். அப்போ கரெக்ட் ஆன்சருக்கு நம்ம என்ன பிளேஸ் பண்ணியிருந்தோம், எக்ஸ்ன்னு சொல்லணுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ராங் ஆன்சருக்கு 2xன்னு வச்சுக்கிட்டோமா? அந்த 2x = டோட்டல் சம் மார்க். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 48 போட்டோமா?
அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3x = 48. எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால நம்ம என்ன போடுறோம்? 48/3ன்னு போட்டோம். இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 16. அப்போ நம்ம சரியாக போட்ட ஆன்சர் எவ்வளோ? 16. மொத்த சம்மு 48, டோட்டல் சம் 48. அதில் கரெக்ட் ஆன்சர் 16. ராங் ஆன்சர் நம்மளுக்கு கேட்கல. இன்கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த 48லேருந்து கரெக்ட் ஆன்சரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32 கொஸ்டின் ராங்காக போட்டிருப்பாங்க. புரியுதா? தேர்ட் கொஸ்டின். பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 75ஆல் பெருக்க அவருக்கு கிடைத்த விடை சரியான விடையை விட 10,000 அதிகம் எனில் அந்த எண் என்ன? ஸோ அந்த எண் நம்மளுக்கு தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு தவறான எண் என்ன சொல்கிறாங்க? தவறான எண் வந்து 75ன்னு சொல்கிறாங்க. கரெக்டான எண் என்ன சொல்கிறாங்க? 25. 25 போட்டு பெருக்காமல் மல்டிப்ளை பண்ணாமல் அவர் 75 போட்டு மல்டிப்ளை பண்ணனால எவ்வளோ அதிகம் கிடைக்குது? 10,000 அதிகம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1ல் இந்த ஸ்டெப் 1 உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தவறான எண் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தவறான எண்ணிலேருந்து தான் சரியான எண்ணை மைனஸ் பண்ணணும். நீங்கள் சரியான எண்ணிலேருந்து தவறான எண்ணை மைனஸ் பண்ணிட்டா சம்மே உங்களுக்கு தப்பாக போயிடும். ஸோ தவறான எண் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 75. 75 போட்டுட்டோம். எண்ணுக்கு அந்த எண்ணு நம்மளுக்கு தெரியாதுங்கிறனால எக்ஸ் போட்டுட்டோம். 75x மைனஸ் சரியான வேல்யூ என்ன சொன்னாங்க? 25. அது கழிச்சோன்னா எவ்வளோ அதிகம் கிடைக்குதான்? 10,000 கிடைக்குதான். அதை வந்து இங்கே எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? 75xலேருந்து 25x போயிட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு 50x. 50x = 10,000ன்னு போட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போனால் எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ x = 10,000/50 போட்டு நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் என்ன? 200. அடுத்த டைப் 7 பார்ப்போமா? இப்போ டைப் 7ல் ஷேரிங் மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் உள்ள 175 குழந்தைகளுக்கு பென்சில்கள் சமமாக வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டது. அதில் 35 குழந்தைகள் பள்ளிக்கு வராததால் மீதமுள்ள ஒவ்வொருவரும் 4 பென்சில் அதிகம் பெற்றனர் எனில் மொத்த பென்சில் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத வேல்யூவை எப்போவும் எக்ஸ்னு வைப்போம்ல, அது மாதிரி இப்போ மொத்த பென்சில் எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். ஸ்டெப் 1ல் என்ன எழுதணும்னா டோட்டல் சைல்டு வந்து எவ்வளோ? 175 கொடுத்தாச்சு. ஸ்டெப் 2 என்ன எழுதணும்? கொடுத்துருக்காத நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம்னா சம் சால்வ் பண்ண ஈஸியாயிடும். ஸோ ஒருவர் பெற வேண்டியது வந்து என்ன? மொத்தம் சைல்டு இருந்தாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு 175 பேத்துக்கு எக்ஸ் மொத்த பென்சிலையும் பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் எழுதுறோம். x/175ன்னு எழுதுறோம். ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்னா பென்சில் வாங்கிய குழந்தைகள். ஸோ 175லேருந்து 35 குழந்தைங்க வரலன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்கள மைனஸ் பண்ணால் எவ்வளோ சைல்டு இப்போ இருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ இப்போ இருக்கிறது 140 குழந்தைகள். நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டோட்டல் குழந்தையிலேருந்து பென்சில் வாங்கின குழந்தைய மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்த பென்சில் கிடைச்சிருமா? அப்போது x/140 இது வந்து இப்போ இருக்க சைல்டோட நம்பர். x/140 = x by total child value 175 = ஒரு குழந்தையும் எவ்வளோ? 4 வாங்குறாங்க. ஸோ 4 போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப்பை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். அடிமான ரெண்டும் சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை சேம் ஆக்கணும். அப்போ இந்த பக்கம் நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 2 ஈக்குவல் ஆயிரும். இந்த பக்கம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 2 ஈக்குவல் ஆயிரும் இல்லையா? இது ரெண்டும் நம்ம அடிமானம் 700ன்னு வர மாதிரி மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். இப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு 5x - 4x = 2 அடிமானத்துக்கு 1 மட்டும் காமனாக எடுத்துக்கலாமா? 700ன்னு 5x - 4x / 700 = 4. இப்போ என்ன பண்ணணும்? 5xலேருந்து 4x போயிட்டா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வேல்யூ x. 700 / 700 = 4 எழுதிட்டோம். இந்த ஸ்டெப் வரையும் எல்லாருக்கும் புரியுதா? அதுக்கு அடுத்து x = இங்கிட்டு இருக்க 700 இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு மல்டிப்ளைடு போகுமா? ஸோ x = 4 × 700. எக்ஸை வந்து நம்ம என்னன்னு வச்சோம்? பென்சில். மொத்த பென்சிலோட வேல்யூ தான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண சொன்னேன். அப்போ மொத்த பென்சில் எவ்வளோ? 2800. ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளோதான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின். 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளியின் பேருந்து புறப்பட்டு முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்குகிறார்கள். 2ஆம் நிறுத்தத்தில் 2 மடங்கு இறங்குகிறார்கள். 3ஆம் ஸ்டாப்ல 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டும் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை மாணவர்கள் இறங்குறாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை நம்ம திருப்பி வாசிக்கலாம். மொத்த மாணவர்கள் 60 மாணவர்கள் ஒரு பள்ளி பேருந்தில் புறப்பட்டனர். அப்போ டோட்டல் மாணவர்கள் எவ்வளோ? 60.
அடுத்து முதல் நிறுத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல எத்தனை பேர் இறங்குறாங்க, சில மாணவர்கள்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அது தெரியாதுங்கிறனால எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். அடுத்து இரண்டாம் நிறுத்தத்தில் எத்தனை மடங்கு, இரு மடங்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டை போல இரு மடங்கு. அப்ப செகண்ட் ஸ்டாப்ல எத்தனை பேரு, 2x. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, தேர்ட் ஸ்டாப்ல 6 மாணவர்கள்ங்கிறாங்க. அப்ப தேர்ட் ஸ்டாப்ல எத்தனை பேரு, 6 பேரு. அப்புறம் பேலன்ஸ் பஸ்ஸுக்குள்ள எத்தனை பேரு, 3 பேர் இருக்கதா சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாணவர்கள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இதுதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸ்டெப் 1ல என்ன பண்ணணும், எக்ஸ் தெரியல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கினவங்களுக்கு தெரியலன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு, செகண்ட் ஸ்டாப்பு, இது தேர்டு, இது பஸ்ஸு, இது டோட்டல். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x இங்கே எழுதியிருக்கதா நான் இப்படி இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ மாணவர்கள், 60 மாணவர்கள் இருக்கதா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணிப்போமா. 2x ப்ளஸ் எக்ஸ் சேர்த்தோன்னா 3xன்னு வந்துருமா. 6 ப்ளஸ் 3 என்ன, 9 ஈக்குவல் டு 60. இப்போ நம்மளுக்கு 3x இந்த பக்கம் வச்சுட்டு 9 இங்கே கொண்டு போனால் மைனஸ் ஆகுமா. அப்போ 60 மைனஸ் 9 என்ன வரும் உங்களுக்கு, 51 கிடைச்சிருச்சு. அடுத்து எக்ஸ் மட்டும் தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாணவர்கள். அதனால எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே மல்டிப்ளேல இருக்க 3 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகுமா. டிவைட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடிச்சோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 70. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாணவர்கள் எவ்வளோ, 17 பேர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. டைப் 7ல தேர்ட் கொஸ்டின், 366 பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்பட்டிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 366 பக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கும், 366 டோட்டல் பேஜ் இருக்கும், அப்படிதானே. இப்போ ஒரு ஒரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நான் சைடில் நோட்டுன்னு கொடுத்துருக்கேன், அது பாருங்க. ஒற்றை இலக்க எண் வந்து ஒரு பேஜில், அதாவது இப்போ நம்ம பேஜ் நம்பர் போடுறோம்னா 1 2 3 4 இப்படி தானே போடுவோம். அப்படி போடும்போது ஒற்றை இலக்க எண் எத்தனை யூஸ் பண்ணுவோம், டோட்டலாக 9 தானே யூஸ் பண்ணுவோம். 10ன்னு போனால் அது டபுள் டிஜிட்டாக மாறிடுமா. ஸோ ஒற்றை இலக்க எண் ஒரு புக்கில் 9 வரையும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இரட்டை இலக்கண் எத்தனை யூஸ் பண்ணுவோம், 10லேருந்து 99 வரையும் யூஸ் பண்ணுவோமா. ஸோ டோட்டலாக எவ்வளோ, 90 நம்பர். அடுத்து 3 டிஜிட் நம்பர் எத்தனை யூஸ் பண்ணுவோம், 100லேருந்து எத்தனை நம்மளுக்கு பேஜ் கொடுத்துருக்காங்க, 366 டோட்டல் பேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 366 வரை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 267 டிஜிட் நம்பர் 9 வரையும் போடுவோம். ஸோ 9 × 1 = 9ன்னு எழுதிட்டோம். அடுத்த டபுள் டிஜிட் நம்பர் எத்தனை போடுவோம், 90 வரையும் போடலாமா. ஆமாம். ஸோ 90 × 2 போட்டோம்னா 180 கிடைக்கும். அடுத்து 3 டிஜிட் வந்து 267 வரையும் போடலாமா. அதை போட்டோம்னா 801ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 990ன்னு ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து டைப் 8 பார்க்கலாமா. டைப் 8 வந்து அனிமல் மெத்தடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ₹80 அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் விலை. ஸோ ஒரு குதிரை ப்ளஸ் 2 மாடு, இதோட விலை 680ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு குதிரையின் விலை ஒரு மாட்டின் விலையை விட ₹80 அதிகம். ஸோ ஒரு மாடோட விலையை விட எவ்வளோ இது அதிகம், ஒரு குதிரை ₹80 அதிகம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா. ஸ்டெப் 1ல என்ன பண்ணோம், மாடு நமக்கு வேல்யூ தெரியாது, மாடோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். குதிரையின் விலை என்ன சொன்னாங்க, ஒரு மாட்டின் விலையை விட 80 அதிகங்கிறனால x + 80ன்னு போடுறோம். ஏன்னா மாட்டோட விலை தானே எக்ஸ், மாட்டின் விலையை விட 80ங்கிறனால x + 80 ஒரு குதிரையின் வேல்யூவாக வச்சுக்க போகிறோம். இப்போ ஸ்டெப் 2ல என்ன பண்ணணும்னா, 2 மாடு சொல்லியிருக்காங்க, ஒரு மாடுன்னு கொடுக்கலைங்க, 2 மாடோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 2x ப்ளஸ் ஒரு குதிரையின் விலை என்னன்னு வச்சுக்கிறோம், x + 80 ஈக்குவல் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு குதிரையின் விலை ப்ளஸ் 2 மாட்டின் விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 680 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 680 ரூபாயை இங்கே போட்டுக்க போகிறோம். ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3x கிடைக்குமா. ஸோ 3x = 680. இங்கிட்ட இருக்க ப்ளஸ் 80 இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மைனஸில் போயிடும். ஸோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்,
600/3 கிடைக்கும். இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 200 கிடைக்கும். ஸோ எக்ஸை வந்து நம்ம என்னடா கன்சிடர் பண்ணோம்? மாடோட வேல்யூ தானே எக்ஸு. அப்போ ஒரு மாட்டோட விலை நம்மளுக்கு 200 ரூபா. அப்போ நம்மளுக்கு குதிரையின் விலை என்ன? எக்ஸ் பிளஸ் 80ன்னு தானே வச்சுக்கிட்டோம். அப்போ 200 + 80 280 ரூபா. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? குதிரை மற்றும் மாட்டின் விலை விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மாடு எவ்வளோ? 200 = 280 குதிரையின் விலை. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 5/7 வரும். 5:7 இப்படி போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்புன்னு போயிடும். ஸோ என்ன பண்ணணும்? கொஸ்டினை ஒரு டைம் வாசிட்டிங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலை விகிதம் தான் கேட்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? குதிரை தான் கேட்குறாங்க. அப்போ குதிரையோட வேல்யூ என்ன? 280 ஒரு மாட்டின் விலை என்ன? 200. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணால் 7:5 தான் ஆன்சர் நம்ம போடணும். இது உங்களுக்கு இது 7:5 தான் ஆன்சர் போடணும். 5:7 போட்டால் ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுட்டு நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். மாட்டின் விலை ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தா இந்த ஆன்சர் கரெக்ட். அவங்க ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எல்லாரும் இப்படி சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை போட்டுருவாங்கன்னு. ஆனால் அவங்க கொஸ்டின்ல ட்விஸ்ட் குதிரையை தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 7:5ன்னு போடணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? டைப் 8ல செகண்ட் கொஸ்டின். 32 முழம் உடைய பனை மரத்தில் பச்சொந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு 1 ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் மர உச்சியை அடைய பச்சொந்தி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஸோ என்ன சொல்றாங்க? 32 முழம் உடைய பனைமரம். அப்போ பனைமரத்தோட ஹைட் என்ன? 32 முழம் உடைய பனைமரம். பச்சோந்தி ஒன்று, ஒரு பச்சோந்தி மரத்தின் மேலே ஏறுதாமா. ஒரு நாளைக்கு 1 ஜான் ஏறி 4 விரல் கீழே இறங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை ஜான் ஏறுது? ஒரு நாளைக்கு 1 ஜான் ஏறுது, 4 விரல் கீழே இறங்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து மர உச்சியை அடைய பச்சோந்தி எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஸோ ஹவு மெனி டேஸ் வந்து பச்சோந்தி எடுத்துக்கொள்ளுன்னு கேட்குறாங்க. ஜான் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 12 விரல்கள் சேர்ந்தது 1 ஜான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 முழம் அப்படின்னா 24 விரல் சேர்ந்தது 1 முழம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 32 முழம் உடைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனைமரம். அப்போ 32 முழம்னா என்ன பண்ணணும்? 1 முழம் 24னா 32 முழம் 32 × 24 போட்டால் நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருமா? 768ன்னு வரும். ஸோ 32 முழத்தோட வேல்யூ எவ்வளோ? 32 முழங்கிறோட மீனிங் என்ன? 768. இப்போ நம்ம ஸ்டெப் 1ல கண்டுபிடிச்சிட்டோமா? 32 முழம் வந்து எவ்வளோ? 768. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? 1 ஜான் ஏறுதாமா. நம்மளுக்கு 1 ஜான் எவ்வளோ? 12 விரலா ஏறி 4 விரல் கீழே இறங்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணணுமா? கீழே இறங்குதுன்னா அது மைனஸ் தானே. ஸோ 8 விரல் தான் அது வந்து ஒரு நாளைக்கு ஏறுது. 768 / 8 போட்டால் நம்மளுக்கு 96 நாள்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 96. 9 பார்த்தீங்கன்னா காயின் மெத்தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ராஜேஷ் என்பவரிடம் ₹1, ₹5, ₹10 நோட்டுகள் உள்ளன. அவரிடம் உள்ள மொத்த பணத்தின் மதிப்பு 256. மேலும் 3 நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது எனில் ₹5 நோட்டுகளின் மொத்த மதிப்பு எவ்வளோ? ஸோ என்ன சொல்றாங்க? ராஜேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட ₹1, ₹5, ₹10 நோட்டுகள் இருக்காமா. அவர்கிட்ட மொத்த பணத்தின் இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அவருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கா? 256 ரூபான்னு வேல்யூ வருதான். மேலும் 3 நோட்டுகளின் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கா. அது வந்து இதுல ஒன்று கூட இதுல ஒன்று கூட எல்லாம் இல்லை, சமமாக உள்ளது எனில் ₹5 நோட்டின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ₹5 நோட்டு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 3 நோட்டுகள் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாமா? தெரியாததா சமமான எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? டோட்டல் வேல்யூ = ₹1 காயின் கூட எக்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்து ₹5 காயின் கூட எக்ஸ், ₹10 காயின் கூட எக்ஸ் போட்டு ஸ்டெப் 1 எழுதிடுறோம். அதுக்கடுத்து பண்ணணும், டோட்டல் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 256 எழுதிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன டோட்டல் வேல்யூ கிடைக்கும்? ஒரு நோட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இங்கிட்டு மல்டிப்ளேல இருக்க 16 அங்கிட்டு போனால் டிவைட் ஆகுமா? அப்போ எக்ஸின் நோட்டுகள் மொத்தம் எத்தனை? 16ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து ₹5 நோட்டு, ₹1 நோட்டு, ₹10 நோட்டு மொத்தமாக சேர்ந்து 16 நோட்டு இருக்கு. அதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 256ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு ₹5 மட்டும் கேட்குறனால இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொண்டு போய் ஃபார்முலா 1 நம்ம மேக் பண்ணோம்ல அதில் போய் அப்ளை பண்ணுறோம்.
அப்போது 1 ரூபி கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 16. 1 ரூபி கூட 16 மல்டிப்ளை பண்ணால் 1 ரூபாய் நோட்டு வந்து எத்தனை இருக்குது? 16 நோட்டு இருக்குது. சமமாக இருக்கா? அப்போ 5 ரூபா நோட்டு கூட 16ங்கிறத மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 80 ரூபாய் கிடைக்கும். அடுத்து 10 ரூபாய் நோட்டு 16 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை மூணுமே சமம் தானே, அதுதான் ஃபர்ஸ்ட் மேலேயே கொடுத்துருந்தாங்க. 1 ரூபாய் நோட்டு 16, 5 ரூபா நோட்டு 16, 10 ரூபாய் நோட்டு 16 இருக்கு. 10 ரூபாய் பண்ணால் 160 கிடைக்குமா? ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 5 ரூபா நோட்டு மட்டும்ங்கிறனால ஆன்சர் 80. டைப் 10 பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி என்ற மூவரும் சேர்ந்து மொத்தமாக ஊதியம் அளிக்கப்படுகிறது. ஸோ சேலரி 3 பேத்துக்கு சேர்ந்து ஒன்றா கொடுக்குறாங்க. இதில் ஏ மற்றும் எவ்வளோ வாங்குறாரு? 5/11 பங்கு ஏ வாங்குறாரு. பி எத்தனை வாங்குறாரு? 3/7 பங்கு. சி என்பவர் ₹63 ஊதியமாக வாங்குறாங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் பங்கு கொடுத்துட்டாங்க, பங்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க? ₹63 ருபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. மூவரின் மொத்த ஊதியம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் சேலரி எவ்வளோ? 3 பேருக்கும் ஏ ப்ளஸ் பிசி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டல் சேலரி தெரியாதுங்கிறனால இது எக்ஸ்ன்னு வச்சுப்போமா? இப்போ சம்ம சால்வ் பண்ணுவோம். ஸ்டெப் 1ல் என்ன எழுதணும்? ஏயின் சம்பளம் எவ்வளோ? 5/11 எக்ஸு. அடுத்து பியின் சம்பளம் 3/7 எக்ஸு. சியின் சம்பளம் ₹63 கொடுத்துட்டாங்க. இப்போ இது மூணையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. டோட்டல் சேலரி எவ்வளோன்னு. இப்போ ஏக்கு உள்ள வேல்யூ போடுறோம், பிக்கு உள்ளது, சிக்கு உள்ளது அப்படியே போட்டோம்னா இதை நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எந்த வேல்யூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது கீழே ரெண்டும் ஈக்குவல் ஆகுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம 7 இந்த பக்கம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கம் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 7 × 5x ப்ளஸ் இந்த பக்கம் போகிறது 11 × 3x டிவைடட் 77 கீழே ரெண்டுக்கும் வந்துடும். ஸோ காமனாக ஒரு 77 எடுத்துக்கிறோம் ப்ளஸ் 63. இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன? மல்டிப்ளை பண்ணால் 35x கிடைக்கும். இதை பண்ணோன்னா 33x. ஸோ x = 35x ப்ளஸ் 33x டிவைடட் 77 வந்துருமா? ப்ளஸ் 63 போட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x = 68x டிவைடட் 77 ப்ளஸ் 63 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் இந்த 63 மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இங்கிட்ட பேலன்ஸ் கொண்டு போவோம். x = 1 இங்கிட்ட இருக்க ப்ளஸ் இந்த பக்கம் போகிறப்ப மைனஸ் ஆகும். ஸோ 68x டிவைட் 77 போட்டோம். இப்போ நம்மளுக்கு அடிமான ரெண்டும் சேமாக வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கிட்ட இருக்க வேல்யூவை இந்த பக்கமும் இந்த பக்கம் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 77x மைனஸ் 68x டிவைடட் 77 = 63 கிடைச்சிருச்சா? இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எத்தனை எக்ஸ் கிடைக்கும்? 9x கிடைக்கும். இந்த இங்கே போட்டுட்டே பாருங்க, 9x. 68லேருந்து 77 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9x கிடைக்கும். டிவைடட் 77 = 63. இப்போ என்ன பண்ணணும்? 9x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 63 இங்கிட்ட இருக்க 77 இந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளை ஆகுமா? 77. எக்ஸ் மட்டும் வேணுங்கிறனால எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 63 × 77 டிவைடட் 9 போடுறோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் என்ன? x = 539. ஸோ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க? 539 ரூபா. ஸோ இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ டைப் 10ல் செகண்ட் கொஸ்டின். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் மொத்த சம்பளம் ₹46,000. மேலும் பெண்களின் சம்பளம் ஆண்களின் சம்பளத்தை விட ₹1000 அதிகம். சம்பளம் விட 1000 அதிகம் எனில் பெண்களின் சம்பளம் என்ன? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ 6 ஆண்கள் ப்ளஸ் 2 பெண்கள் சம்பளம் 46,000 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆண்களின் சம்பளத்தை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். பெண்களின் சேலரி ஆண்களின் சேலரியை விட 1000 அதிகங்கிறனால x + 1000 போட்டுட்டோம். இப்போ ஸ்டெப் 2ல் நம்மளுக்கு எத்தனை பாய்ஸ் சொல்லியிருக்காங்க? 6 பாய்ஸு ப்ளஸ் 2 கேர்ள்ஸ் சேர்ந்து மொத்தம் 46,000 சம்பளம் வாங்குறாங்க. இது எழுதிட்டோமா? இப்போ 6 பாய்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சனால எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஒரு கேர்ள் வந்து ஆண்களின் சம்பளத்தை விட 1000 வாங்குறாங்க. அப்போ 2 கேர்ள் கொடுத்துருக்கனால 2x + 2000 போட்டுக்கிறோம். இந்த ஸ்டெப் புரியுதா? அப்போ ஒரு கேர்ள்னா x + 1000 நம்ம எழுதிட்டோம். இப்போ 2 கேர்ளுங்கிறனால 2x + 2000 = 46,000 வந்துடுது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 8x + 2000 = 46,000. 46,000 மைனஸ் 2,000 போயிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8x = 44,000 கிடைச்சிடும். அடுத்து எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணுங்கிறனால இங்கிட்ட இருக்க 8 இந்த பக்கம் வரப்ப டிவைடா மாறுமா? அப்போ 44,000/8 போட்டு அடிச்சோம்னா x = 5,500 கிடைச்சிருமா?
ஸோ எக்ஸுங்கிறது ஆண்கள் சம்பளம், பாய்ஸ் சம்பளம் தானே. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பெண்களின் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், பெண்கள் ஒரு பெண்ணோட சேலரி எவ்வளோ, ஒரு ஆண் சம்பளத்தை விட 1000 அதிகம். அப்போ ஆண்கள் சம்பளம் 5500 ப்ளஸ் 1000 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பெண்ணோட சம்பளம் 6500 கிடைச்சிரும். ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்கள் டாபிக் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா, எண்கள்ல இருந்து என்ன மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லன்னு பார்த்து நம்ம அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.